காரிய சித்தி தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் செய்யவும் தொடங்குகிறோம். ஆனால் இது பலருக்கும் அவர்கள் நினைத்தது போல் வெற்றியை தருவது கிடையாது. அதற்கு மாறாக ஒரு சிலருக்கு மட்டுமே வெற்றியை கொடுத்துவிட்டு பலருக்கும் தடைகளையும் தோல்விகளையும் தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரிய தடையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர்தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை நாம் அனுமன் ஜெயந்தி அன்று எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் காரிய வெற்றி உண்டாகும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். காரிய சித்தி தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வோம். காரிய வெற்றியை தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் என்று நாம் அனைவருக்குமே தெரியும். விநாயகப் பெருமானுக்கு அடுத்தபடியாக காரிய வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் ஆஞ்சநேயரே. மிகவும் எளிதில் ஒரு தெய்வத்தின் அருளை பெற முடியும் என்றால் அந்த தெய்வம் ஆஞ்சநேயர் என்றே கூறலாம். ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு ஸ்ரீ ராம ஜெயம் என்ற ராமத்தை கூறிய பிறகு எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் ஆஞ்சநேயரின் அருளால் அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயரை அவருக்கு உகந்த தினமான ஹனுமத் ஜெயந்தி அன்று வழிபாடு செய்ய வேண்டும். பலரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலர் அமாவாசை தினங்களில் செய்வார்கள். இன்னும் சிலர் அவருக்கு உகந்த வியாழக்கிழமை அன்று அவரை வழிபாடு செய்வார்கள். எந்த நாளில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் எப்படி வழிபாடு செய்வதாக இருந்தாலும் ஸ்ரீராமா என்று கூறினாலே ஆஞ்சநேயர் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டிலே மிகவும் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் என்று இப்பொழுது பார்ப்போம். ஒரு கிழியாத நல்ல வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பன்னீரால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பிறகு அந்த வெற்றிலையின் நுனியில் சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அதன் காம்பு பகுதி வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்குமாறு ஒரு தாம்பாள தட்டில் வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு தெரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த தீபம் ஆஞ்சநேயரின் படத்திற்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாகவோ இருக்கட்டும். அப்படி இல்லாத அல்லது ராமர் பெருமாள் போன்றவர்களின் படங்களுக்கு முன்பாக கூட ஏற்றலாம். பிறகு ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான பொருட்களான வெண்ணெய், இனிப்பு வகைகள், வாழைப்பழம், வடை போன்றவற்றை வைக்கலாம். இவ்வாறு வைத்துவிட்டு ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை 9 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி மனதார நாம் உச்சரிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விடுவார் என்று கூறப்படுகிறது. பிறகு நாம் ஓம் நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயா நமக என்ற மந்திரத்தை 9 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரித்து முடித்த பிறகு உங்களுக்கு எந்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை கூற வேண்டும். இப்படி நீங்கள் கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயர் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி உங்களுக்கு வெற்றியை அருள்வார் என்று கூறப்படுகிறது. தீபம் எரிந்து முடித்த பிறகு அந்த வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எவ்வித தடைகள் ஏற்படாது என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்.